அனைவருக்கும் வணக்கம். எனவா தமிழ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று நான் உங்களுக்காக மீண்டும் ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் செய்து காட்டப் போகின்றேன். ஏற்கனவே நான் உங்களுக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டியிருக்கிறேன். அந்த வெனிலா ஐஸ்கிரீமில் சிறியதொரு மாற்றம் செய்து கூடவே பழங்களும் சேர்த்து நிறத்தையும் சுவையையும் மாற்றி நான் இங்கே உங்களுக்கு ஒரு 6 விதமான ஐஸ்கிரீம் செய்து காட்டப் போகின்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு சொல்லியும் இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லியும் பார்க்குறதுக்கு முதல் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டு அருகில் தோன்ற அந்த ஓலன் ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்க. அப்பொழுதுதான் நான் போடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்கள் போய் பார்ப்போம். இன்று நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம்னு சொன்னால் நான் இதில் 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சிருக்கிறேன். இந்த 1 லிட்டர் பாலில் ஒரு அரை கப் அளவு பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த கோர்ன்ஃப்ளவரை கரைக்கிறதுக்காக. இதில் 4 மேசக்கரண்டி கோர்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது நீங்கள் இந்த பாலையும் இந்த கோர்ன்ஃப்ளவரும் இந்த சீனியையும் வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டுறதுக்காக நான் இதில் 4 மேசக்கரண்டி அளவு பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இது போடாட்டா கூட பிரச்சனை இல்லை, இதை தனியாக வச்சும் செய்யலாம். அடுத்தது இதில் சீனி 250 கிராம் சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போடலாம். இது கூட நினைச்சா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி போடலாம். அடுத்தது இதில் வெனிலா எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது நான் இந்த வெனிலா ஐஸ்கிரீமை செய்துட்டு திரும்ப என்னென்ன ஃப்ளேவர் போட்டு செய்ய போகிறேன்னு நான் பிறகு செய்யக்கல நான் காட்டுறேன். இப்போ வாங்க இப்போ என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த கோர்ன்ஃப்ளவர் கரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலை இந்த கோர்ன்ஃப்ளவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த கோர்ன்ஃப்ளவரை முதல்ல கட்டி இல்லாமலுக்கு கரைச்சி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கட்டி இல்லாமலுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. நான் இந்த மிகுதி பாலையும் இதுக்குள்ளே விட்டு இதை அப்படியே கரைச்சி எடுக்கிறேன். இப்போ இந்த அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு இந்த சட்டியில் இந்த பாலை ஊற்றி நான் இதை திரும்ப காய்ச்ச போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த பாலை நாங்கள் காய்ச்சுவோம். இப்போ இந்த பால் நல்லா இந்த சூடாகிட்டுது. இந்த சூடாகிற டைமில் நான் இந்த பாலுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கிற இந்த சீனியையும் நான் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட போகிறேன். இப்போ இந்த சூடான பால்லையே கொஞ்சம் பாலை நான் இதில் இருந்து எடுத்து வச்சுருக்கிற மில்க் பவுடருக்குள்ளே கொஞ்சமாக விட்டு இந்த மில்க் பவுடரை கட்டி இல்லாமலுக்கு நான் கரைச்சி எடுக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு விடைக்குள்ள கட்டி இல்லாமலுக்கு இருக்கும், இல்லைன்னா கட்டிப்படும். அப்போ இதை ஒருக்கா நீங்கள் பச்சை பாலை விட்டிங்கன்னா கட்டிப்படும், சூடான பாலை விட்டிங்கன்னா தான் கட்டி இல்லாமலுக்கு வரும். அப்போ இதை விட்டு நான் ஒருக்கா நல்லா கரைச்சி எடுக்கிறேன். இப்போ கரைச்சி எடுத்த இந்த மில்க் பவுடர் கலவையையும் இதுக்குள்ளே விட்டு திரும்பவும் இந்த பாலில் இருந்து கொஞ்சம் பாலை விட்டு இதை ஒருக்கா கரைச்சி நான் ஊற்றுறேன். அப்போ தான் இதில் இருக்கிற இந்த மிகுதி மில்க் பவுடரும் நான் கரைச்சி விடலாம். இப்போ இதையும் இதோடு நான் கலந்து விட்டு கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் இதில் கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோர்ன்ஃப்ளவர் மாக்கலவையை திரும்பவும் ஒருக்கா இந்த கரண்டியால் கலந்து விட்டுட்டு தான் விடணும். ஏன்னா அடியில் இந்த மா போய் தங்கி இருக்கும். அப்போ ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் விட்டு நான் பாலை கொதிக்க விட போகிறேன். அந்த டைமில் நான் அடுப்பை மீடியமான நெருப்பில் வச்சு கொண்டு தான் இதை விட போகிறேன். விட்டுட்டு நீங்கள் கைவிடாமலுக்கு இதை கலந்து விடணும். அப்போ தான் அடியில் ஒட்டாமலுக்கும் கட்டிப்படாமலுக்கும் இருக்கும். இப்போ இதை மீடியமான நெருப்பில் வச்சு நாங்கள் இந்த கோர்ன்ஃப்ளவர் கலவையையும் சேர்த்து இந்த பாலோட காய்ச்சி எடுப்போம். கோர்ன்ஃப்ளவர் கலவையை போட்டதுக்கு பிறகு இந்த பால் கட்டியாக வர தொடங்கும். அப்போ நாங்கள் கைவிடாமலுக்கு இதை கலந்து விடணும். அடுப்பையும் மீடியமான நெருப்பில் வைக்கணும். அதே நேரம் நீங்கள் இதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ அல்லது அடி கனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடியில் பிடிக்காமலுக்கு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாத்திரங்களை வச்சிங்கன்னா இலகுவாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா சிலவில் வச்சுக்கொண்டு நான் இதுக்கு விட வேண்டிய அந்த வெனிலாவை விடுறேன். நான் ஒரு 2 தேக்கரண்டி வெனிலா விடுறேன். நீங்கள் வெனிலா விடாமலுக்கு வேறு ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படி ஃப்ளேவர் விடுறேன்றாலும் நீங்கள் மாற்றி விடலாம். நான் இதில் லேசாக வெனிலாவை விட்டுட்டு தான் நான் மாற்றி வேறு ஃப்ளேவரில் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கோர்ன்ஃப்ளவர் பால் கலவையை விட்டதுக்கு பிறகு சரியாக 3 நிமிஷம் இந்த பாலை நான் அடுப்பில் வச்சு காய்ச்சி இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த ஒரு பதத்தில் இது இருக்குது. சரியாக நீங்கள் 3 நிமிஷம் காய்ச்சினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கணக்காக வரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன்.
இப்போ நாங்கள் காய்ச்சின இந்த கலவையை இந்த வச்சிருக்கிற பாத்திரத்தில் நான் ஊற்றுறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் ஊற்றி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விரைவாக இது ஆறி வந்துடும். அப்போ ஆறின பிறகு தான் நீங்கள் இதை மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ அதுக்காகத்தான் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை, அதுவும் சூடு இல்லாத பாத்திரத்தில் சூட்டான சட்டியோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ஆறாது. அப்போ அதால் நான் இதுக்குள்ளே விட்டு ஆற விட போகிறேன். இது ஆறின பிறகு நான் மிகுதி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சி ஆற வச்சது நல்லா ஆறிட்டுது. இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அடிச்செடுக்க போகிறேன். இப்போ இதை இந்த மிக்ஸி ஜாரில் நான் போட போகிறேன். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டதை கொண்டு போய் ஒருக்கா சுற்றி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் நான் வடிவாக அடித்து நல்லா கூலாக எடுத்துட்டேன். இப்போ இதை நாங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இப்போ இப்படி ஒரு ஏற்கனவே நாங்கள் பாவிச்ச ஐஸ்கிரீம் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள தான் நான் இதை ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு ஃப்ரீஸ் பண்ண வைக்க போகிறேன். இப்போ நாங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நாங்கள் ஒரு சுற்றிட்டு கொண்டு வந்து இப்போ இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுகளை ஊற்றிட்டு நான் இப்போ இதை நாங்கள் மூடி போட்டு மூடுறதுக்கு முதல் இப்படி ஒரு க்ளீன் ஃபிலிமால் அல்லது ஏதாவது ஒரு கிச்சன் ஃபொயிலாலேயோ நீங்கள் மூடித்தான் இதை ஒருக்கா நீங்கள் அதுக்கு மேலால் தான் நீங்கள் மூடியை போடணும். அப்போ தான் உங்களுக்கு காற்று உள்ளுக்க போகாமலுக்கு இருக்கும். இப்போ நான் இப்போ இதை போட்டு மூடிட்டு திரும்ப இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸோட மூடியை போட்டு நான் மூடுறேன். மூடி போட்டு இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். வச்சுட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்ன செய்யணுமென்று. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்து வச்சுருக்கிற அந்த வெனிலா ஐஸ்கிரீமுக்குள்ளே நான் வேறு வேறு சுவைகளை கொடுக்கறதுக்காக இதில் நான் பழங்கள் வட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி இருக்குது. இதில் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மாம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் ப்ளூபெரி வடிவாக கழுவி சுத்தம் செய்து வச்சுருக்கிறேன். அது மாதிரி இதில் இந்த கீவி ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இந்த ஒரியோ பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உடைச்சி போட போகிறேன். அடுத்தது இதில் ஃப்ளேவருக்காக இதில் நான் கோப்பி கொஞ்சம் 2 தேக்கரண்டி கோப்பி எடுத்து இதை கரைச்சி சுடுதண்ணியில் லேசாக கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது இந்த மாம்பழம் போடைக்கில் இதை அடிக்காமலுக்கு துண்டு துண்டாக போடுறதுக்காகவும் மாம்பழத்துண்டும் இதில் ஸ்ட்ராபெரி துண்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது இதில் அலங்காரத்துக்காக பிஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பழங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு நான் எப்படி ஐஸ்கிரீமுக்கு போட்டு கலந்து அடிக்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்ச பழங்களை நான் அரைச்சி எடுத்து வடித்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்ட்ராபெரி இருக்குது, மாம்பழம் இருக்குது, இந்த ப்ளூபெரி, இந்த கீவி ஃப்ரூட் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டு திரும்ப எல்லாத்தையும் வடிகட்டி வச்சுருக்கிறேன். அந்த விதிகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதே மாதிரி இந்த ஒரியோ பிஸ்கெட்டையும் நொறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி ஐஸ்கிரீமுக்குள்ளே போட்டு அடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் செய்து வச்ச இந்த வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இன்னும் முழுசாக இறுக்கமாக வர இல்லை. இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் இப்போ இதை எடுத்து 6 பகுதியாக புரித்து எடுத்துட்டு நான் இதை இந்த பழங்களை போட்டு அடித்து உங்களை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் அடித்து வச்ச ஐஸ்கிரீமை இப்படி 6ஆக புரித்து எடுத்துட்டேன். இதுக்குள்ள நாங்கள் அடித்து வச்சுருக்கிற ஒவ்வொரு பழக்கலவையும் போட்டு நான் இப்போ கலந்து வைக்க போகிறேன். இப்போ முதல்ல நான் இந்த 1 கப்பு இந்த ஐஸ்கிரீம் கலவையை இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாம்பழ கலவையை போட்டு நான் அடிச்செடுக்க போகிறேன். கூடவே இந்த நாங்கள் அடித்து வச்சிருக்கிற மாம்பழ கலவையையும் போடுறேன். இப்போ இதை ஒரு சுற்றி கொண்டு வந்து பாக்ஸுக்காக விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழ கலவையை இதோட ஐஸ்கிரீமோட போட்டு நான் கலந்துட்டேன். இப்போ இதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு நாங்கள் இதை ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ நான் இந்த பாக்ஸில் வடித்து எடுக்கிறேன். இப்போ மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி. இதை கொண்டு நான் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ மற்ற பழ கலவைகளையும் போட்டு அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் கொண்டு ஃப்ரீசரில் வைப்போம். இந்த டைமில் நாங்கள் உங்களுக்கு மாம்பழ துண்டுகள் உள்ளுக்க கடிபடுறது விருப்பம்னு சொன்னால் இந்த சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாம்பழத்தை வட்டி இந்த ஐஸ்கிரீம் கலவைகளை நீங்கள் போட்டால் உங்களுக்கு சாப்பிடும்போது மிகவும் சுவையாக இருக்கும். அது மாம்பழம் கடிபடும். அப்போ அதுக்காக நான் கொஞ்சமாக இந்த மாம்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இந்த ஐஸ்கிரீம் கலவையோட கலந்து விட போகிறேன். நீங்கள் எவ்வளவு ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கலந்து விடணும். இப்போ இந்த இதில் இருக்கிற ஐஸ்கிரீமுக்கு அளவாக நான் கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை போட்டு கலந்து வைக்கிறேன். திரும்ப இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் கலவை எடுத்து நான் இந்த மிக்ஸி ஜாரில் விடுறேன்.
விட்டுட்டு கூடவே அடுத்தது இந்த ப்ளூபெர்ரி கலவையை எடுத்து இதுக்குள்ளே விட போகிறேன். தண்ணியாக இருக்கிற பகுதியை விடாமலுக்கு இங்கே அந்த திக்காக இருக்கிறத மட்டும் விடணும். அப்போ இதை இப்போ நான் மிக்சியாரில் மிக்சியாரில் விட்டதை ஒரு சுற்றிட்டு எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரியே இந்த ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிட்டுது. இப்போ இதையும் ஒரு பவுலுக்குள்ளே நான் மாற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ இதையும் இதுக்குள்ளே நாங்கள் ஊற்றுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி போட்டு அடித்த அந்த பழக்கலவை கலந்து அடித்த ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிட்டுது. இப்போ இதையும் இதுக்குள்ளே விட்டுட்டு நாங்கள் இதை இப்படி நான் மூடி வைக்கிறதுன்னு காட்டுறேன். நீங்கள் அடித்த உடனே ரெடியான உடனே மூடி வச்சிடணும், காற்று போகாமல். இப்போ இதை நான் இந்த கிச்சன் பொருளால் மூடி என்னதான் உங்களுக்கு இறுக்கமாக இருந்தாலும் இப்படி ஒன்றால் மூடினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காற்று போகாமக்கு இருக்கும். அப்போ இதை இப்படி மூடி நல்லா அமர்த்தி இப்படியே கொண்டே ஃப்ரீசரில் வைக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடித்த இந்த கோப்பி கலந்த ஐஸ்கிரீம் கலவையும் ரெடி ஆயிட்டுது. இப்போ இதையும் நாங்கள் மற்றதுகளை மூடி எப்படி வச்சோமோ அதே மாதிரி மூடி ஃப்ரீசரில் கொண்டு வைக்க போகிறோம். அதுக்கு முதல் நான் இதுக்குள்ள கொஞ்சமாக இந்த பிஸ்தாவை தூவி விட போகிறேன். உங்களுக்கு விரும்பின நட்ஸுகளை நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ அதே மாதிரியே இதையும் நாங்கள் மூடி வைப்போம். இப்போ இந்த கடைசியாக இருக்கிற கலவையை நான் போடுறேன். இதுக்குள்ள நான் இந்த ஒரியோ பிஸ்கெட் தான் மிச்சமாக இருக்குது இப்போ போடாமலுக்கு. அதில் அரைவாசி பகுதியை நான் உள்ளுக்குள்ளே போட்டு அடிக்க போகிறேன். அரைவாசியை ஐஸ்கிரீமோட கலந்து விட போகிறேன். இப்போ இதை போட்டு இப்போ அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ இந்த ஒரியோ பிஸ்கெட் ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிட்டுது. இதையும் நான் இதுக்குள்ளே இந்த பாக்ஸுக்குள்ளே விட்டுட்டு மிகுதியாக நாங்கள் அரைக்காமலுக்கு வச்சிருக்கிற அந்த பிஸ்கெட் கலவையையும் நான் போட்டு கலந்து விட போகிறேன். இப்போ இதையும் இதுக்குள்ளே போட்டு நான் கலந்து விடுறேன். இப்போ நாங்கள் செய்த எல்லா ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிட்டுது. இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக நாங்கள் முதல் மூடின மாதிரியே மூடி கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு 5 இருந்து ஒரு 5-6 மணித்தியாலத்துக்கு மேலே நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் நீங்கள் திரும்ப உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். திரும்ப நான் ஒரு 6 மணித்தியாலத்துக்கு பிறகு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நாங்கள் செய்து வச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் ஒன்றொண்டா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா, இது கிவி பழத்தில் செய்தது. இப்போ நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்து வச்ச ஐஸ்கிரீம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் உங்களுக்கு வேறையாக போட்டு காட்டுறேன். இதோ பார்த்தீங்கன்னா நாங்கள் செய்த இந்த ஐஸ்கிரீம் எவ்வளவு அழகாக ரெடி ஆகிட்டுது. நான் எல்லா ஐஸ்கிரீம்லேயும் இருந்து ஒவ்வொரு ஸ்கூப் எடுத்து போட்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டிலேயே எத்தனை விதமான ஃப்ளேவர்லையும் கலர்லையும் நாங்கள் இந்த ஐஸ்கிரீமை மிகவும் இலகுவாக செய்திருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் செய்கிறது எவ்வளோ இலகுவான்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மெயினான ஒரு ஐஸ்கிரீம், அதாவது வெனிலா ஐஸ்கிரீமை செய்துட்டு அதில் இருந்து அப்படி விதமாக நாங்கள் வேறு கலரில் வேறு சுவைகளில் நாங்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லி மிகவும் இலகுவாக உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளில் செய்து உங்களோட பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனோவா. நன்றி.